ஐசக் நியூட்டன், இவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர். சூரியன், கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் அடங்கிய ரொம்ப அழகான அமைப்பு ஒரு புத்திசாலியான சக்தி வாய்ந்த ஒருவரால் தான் உருவாக்க முடியும்னு சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இவர் ஸ்பினோசாவின் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளை நம்பினார். அப்படின்னா கடவுள் என்பது தனிப்பட்டவர் இல்லை, இந்த பிரபஞ்சமே, யூனிவர்ஸே அதோட இணக்கத்தால் வெளிப்படுத்துவது தான் கடவுள்னு சொன்னார். ஸ்டீஃபன் ஹாக்கிங், இந்த யூனிவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சயின்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு படைப்பாளி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னார். கார்ல் சேகன், இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இருக்கோமோ இல்லையோ இந்த யூனிவர்ஸ் பல காலமாக இப்படி தான் இருந்திருக்கு, இனிமேலும் இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன தான் இதை யார் படைச்சா அப்படின்லாம் கேள்வி கேட்டாலும் யூனிவர்ஸ் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இவருக்கு இருந்தது. நமக்கு ரொம்ப பிடிச்சமான சயின்டிஸ்ட் சர் அப்துல் கலாம், அவர் என்ன சொன்னார்னா, பெரிய மனுஷங்களுக்கு மதம் அப்படிங்கிறது நண்பர்களை உருவாக்க ஒரு வழி, மற்றவங்கள்லாம் இதை சண்டை போட ஒரு கருவியாக மாற்றிடுறாங்கன்னு சொன்னார். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு காயினோட 2 பக்கங்கள். பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலையும் அதில் நம்மளோட இடம் என்ன அப்படிங்கிற உண்மையை தேடக்கூடியது தான் ரெண்டுமேனு சொல்லியிருக்காரு.